அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்க பீரியட் வரதுக்கு முன்னாலேயே சில பேருக்கு வந்து அவங்க கர்ப்பம் அறிந்திருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன மாதிரியான அறிகுறி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பீரியட் வரதுக்கு இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருமே அப்போ எனக்கெல்லாம் இந்த சிம்டம்ஸ் இல்லையா, அப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்க மாட்டேனா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து கேட்காதீங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் சிம்டம்ஸ் வந்து இருக்காது, அறிகுறிகள் இல்லாமல் கூட கர்ப்பம் தரிக்கலாம். எல்லாருக்கும் ஒரே விதமான அறிகுறியும் ஏற்படாது. ஒவ்வொரு விதமான அறிகுறிகள் வந்து நம்ம உடம்புல மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களோட ஹெச்சிஜி ஹார்மோன் நம்ம உடம்புக்கு வந்து ஒத்துக்கிட்டு அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹெச்சிஜி ஹார்மோன் உருவாக சில பேருக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, எனக்கு சிம்டம்ஸ் இல்லை, அப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ ஒருத்தவங்க கர்ப்பத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ இருந்து எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஒவ்வொரு அறிகுறி நம்மளுக்கு வந்து தெரியாதா, இந்த அறிகுறி இருந்தால் நம்ம ப்ரெக்னென்ட் ஆயிருப்போமா, இப்படி இருந்தால் நம்ம ப்ரெக்னென்ட் ஆயிருப்போமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம மைண்ட் வந்து ஓடிட்டே இருக்கும். கர்ப்பத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு எல்லா சிம்டம்ஸும் இருந்து